இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதுவும் மதியானத்திலிருந்து வந்த முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஏமன் மேலே கூட இப்போது வான் தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்காங்க. அனைத்தையுமே பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே நம்ம லெபனானுக்குள்ளே போயிடலாம். இப்போ லெபனானில் பார்த்தீங்கன்னா பெரிய சூழ்ச்சியை ஒன்று இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாகவே இதை சொல்லிட்டு இருக்கோம். அங்கே லெபனானில் பார்க்கும்போது ஜனாதிபதின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அதனால பாராளுமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவர் தான் முடிவுகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னோம். அந்த பாராளுமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவருடைய பேர் பார்த்தா நஹ்தி அவர்கள். அவங்க பார்த்தா அமளி இராணுவம்னு சொல்லி ஒரு இராணுவத்தை வச்சிருக்காங்க. அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய போராளிக்குழு இருக்காங்களே, லெபனானுடைய போராளிக்குழு ரொம்பவே அவங்க க்ளோஸ் ஆனவங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள சப்போர்ட் இருக்கு. அந்த போராளிகளுக்கு அந்த சபாநாயகர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சு தான் இப்போ லெபனானில் போயிட்டு இருக்குது. அப்படிங்கறதுனால எந்த விஷயத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியாக சட்டமாக்கிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் சாதிச்சுட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆள் வரணுமே அங்கே. அதுவும் இப்போ ஜனாதிபதி போஸ்ட்டு தான் அங்கே காலியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு. அதுதான் முதன்மையான போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் கீழே இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேச்சு அங்கே போயிட்டுருக்கு. அப்போ அந்த நம்பர் 1 பொசிஷனில் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் வச்சுட்டோம்னா அப்போ என்ன ஆகும்னா நாம் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்போ லெபனான் கவர்மெண்ட் ஜனாதிபதியுடைய பேச்சை கேட்கும். உடனே அந்த போராளிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், லெபனானுடைய போராளிகளை ஆயுதத்தை கீழே போட சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒதுக்கிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் 3 மாதமாகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரான்ஸு, அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் முதல்ல தேர்தலை வைங்க, ஜனாதிபதியை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு இராணுவம் இருக்கே, லெபனான் சம்பந்தமான அரசுடைய இராணுவம், அந்த இராணுவத்துடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜோசப் அப்படிங்கக்கூடியவரை தான் அமெரிக்காவும் பிரான்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாதிபதியாக கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஜோசப் அப்படிங்கிறவர் பார்க்கும்போது மத ரீதியாகவும் அவர்களுக்கு சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் பிரான்ஸு சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா லெபனான் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனால அந்த ஜோசப் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கலாங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்கிறாங்க. அவரும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதின்னு இருக்கிறனால அவருக்கும் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் நல்ல ஒரு நெருக்கம் தான். ஆனால் என்ன நெருக்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை இப்போ அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் மட்டும் நடந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாவே லெபனான் ஒட்டுமொத்தமாக என்ன ஆயிரும்னா அவர்களுக்கு எப்படி இப்போ சிரியா ஃபுல்லாக கட்டுப்பாடோடு வந்துருச்சோ அந்த மாதிரி லெபனானுடைய நிலைமை ஆயிடும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதத்தில், ஏன்னா சீக்கிரமாக எடுக்க முடியாது, எப்படி ஒரு 4-5 மாதமாவது ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே என்ன பண்ணிடணும், தேர்தல் கொண்டு அவரை ஜனாதிபதி ஆக்கும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. 4-5 மாதம் அப்படிங்கிறது நமக்கு தூரமா தெரியலாம். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தாவே தெரியும். போர் நிறுத்தம் ஒரு 2 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போர் இவங்க ஆரம்பிக்கிறதா தான் இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்ச நாள் சண்டை போட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, ஜனாதிபதி தேர்தலையும் கொண்டு வந்துருவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு யுத்தத்தை நிறுத்துற ஐடியாவே கிடையாது. அது மாதங்களெல்லாம் கடந்து வருடங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அதற்கான அடிக்கலை தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிரான்ஸு, அமெரிக்கா, இஸ்ரேலும் சேர்ந்து லெபனானுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த மெக்ரோன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலை பிடிக்காத மாதிரியே தான் பேசுவாங்க. எப்போ பேசினாலும் இஸ்ரேலுடைய நெத்தனியாகவே நாங்கள் வெறுத்து ஒதுக்குறோங்கிற மாதிரி மேக்ரோன் அவர்கள் பேசுவார். ஆனால் பேசினாலும் அவரும் அமெரிக்காவோடு சேர்ந்துட்டு இதே வேலையை தான் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. சும்மா பிரபலமாகிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுப்பாங்க, மேக்ரோன் அவர்கள் பேசிப்பாரோ தவிர ஆனால் இஸ்ரேலு கூட இன்னுமே எந்த ஒரு கனெக்ஷனையும் கட் பண்ணல. இஸ்ரேலுக்கு தேவையான வேலையை லெபனானுக்குள்ளே செய்யறதுக்கு பிரான்ஸ் ஒரு பெரும் காரணமாக இருந்து கொண்டு இருக்கு. அப்படின்னா லெபனானுக்குள்ளே இப்போ ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பெரும் சதி வேலை நடந்துட்டு இருக்குது. அது நடக்கக்கூடிய பட்சத்தில் சிரியாவை போல லெபனான் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இது பார்க்கும்போது லெபனானுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம சிரியாவில் பார்த்தா சிரியாவை நல்லா துண்டா போட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம நல்லா கவனிச்சோம்னா தெரியும். முகமது கடாஃபி அவர்கள் என்ன சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க, அவர்கள் என்னுடைய காலத்தில் இல்லாட்டினாலும் சரி, உங்களுடைய காலத்தில் இல்லை எங்களுடைய குழந்தைகளுடைய காலத்திலையாவது நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களுக்கு முக்கியமாக வேணுங்கிறது லெபனானும் சிரியாவும் தான். இது ரெண்டையுமே அவங்க கைப்பிடிப்பாங்க இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே சொன்னாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து லெபனானையும் சிரியாவையும் கைப்பிடிப்பாங்க, சிரியாவை 5 துண்டாக போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ ஆசாத் அவர்கள்லாம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் சிரிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்க்கும்போது அவருடைய நிலைமை, அவர் ஊரை விட்டே போகிற அளவுக்கு, நாட்டை விட்டே போகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிலைமை மோசமாக தான் போயிடுச்சு.
ஒரு விதத்தில் அவர் நாட்டை விட்டு போகிறக்கு அவரும் தான் காரணம். அவரும் மக்களை ரொம்பவே வந்து அடக்குமுறை எல்லாம் செய்து தான் வந்து ஆட்சி செய்து வந்தார். அவர் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா மக்கள் ஏன் வந்து அவரை விட்டுட்டு மற்றவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க? அதனால் அவரும் வந்து தவறு செய்திருக்காரு. ஆனால் இதை வந்து முன்னாடியே வந்து கடாஃபி அவர்கள்லாம் வந்து யூகிச்சு சொன்னாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இவங்களுடைய பிளான் வந்து ஒன்று லெபனானையும் இன்னொன்று வந்து சிரியாவையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதா இருக்குது. அதுலேயும் இப்போ எதுக்காக இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க சிரியாவுக்குள்ளே வளங்களையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்றைக்கி HTS வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு யுத்தம் செய்கிறதுக்கு கிடையாது, யுத்தம் செய்யக்கூடிய இடமாக கூட சிரியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் செய்கிறோமோ செய்யலையோ வேறு யாரும் கூட இங்கிருந்து இஸ்ரேல் மேலே எதையும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சிரியாட்ட வந்து சண்டை போட விரும்பலை, நாங்கள் ஒரு இணக்கமாக தான் போக விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து தரைவழி தாக்குதலுக்கு போயிருக்கீங்க, பல ஏரியாவை கைப்பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளர்ச்சியாளர்கள் இடத்துல பேசி அங்கே விளையக்கூடிய அந்த வளங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த வளங்களை இவங்க வாங்கிக்கிறக்காக பார்க்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிறதுல வந்து ஒன்று இஸ்ரேலுக்கு பக்கத்தால் என்ன இருக்குது, சிரியா இருக்குது. அப்போ சிரியாவுடைய வளங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வரும்போது இவங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா பொருளும் கிடைக்கும். மற்ற இடத்துலலாம் வந்து செங்கடலை தாண்டி வந்தாலோ இல்லை கப்பலில் வந்து சுமந்து வந்தாலோ நிறைய செலவு இருக்கும். ஆனால் சிரியானா தரை வழியாகவே ஈஸியாக வந்து இவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதனால தான் இப்போ இஸ்ரேல் அங்கே அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு டீலிங் வரும். உங்களுக்கு என்னதான் வேணும் இஸ்ரேல், ஏன் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வளங்கள்லேருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத முன்வைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடிட்டு இருக்கிறதுல அமெரிக்காவுக்கு பெரும் பங்கு இருக்குது. அமெரிக்காட்ட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய HTS வந்து நீங்கள் அந்த ஏரியாவில் அந்த குர்தீஸ் இருக்காங்களே அந்த குர்தீஸை நோக்கி தான் கேட்குறாங்க, அமெரிக்காவை நோக்கி கேட்கல, குர்தீஸை நோக்கி கேட்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குது, அதில் 50% எங்களுக்கு கொடுங்க, அந்த இடத்த நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு HTS சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய படைகள் நேற்று வந்து குவிஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா குர்தீஸ் ரீஜியனில் தான் அங்கே வந்து பார்க்கும்போது யூக்ரிப்டிஸ் நிறைய இருக்குது, கோதுமை விளைச்சல் இருக்குது, நிறைய விஷயங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த ஏரியாவில் குர்தீஸுடைய ஏரியாவாக இருக்குது. அதை வந்து தனி நாடாக ஆக்கி அப்படியே அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், குர்தீஸ்க்கு சலுகையெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் எல்லா இடத்துலையுமே வளங்கள் இருக்காது, ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கும், ஒரு கிழக்கு பகுதியில் இருக்கும், இல்லை தெற்கு பகுதியில் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் அந்த நாட்டுடைய வளங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும். அப்போ அந்த பகுதியிலேருந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து என்ன ஆகணும்னா சப்ளை ஆகணும். அப்போ தான் அந்த நாடு உருப்படும். இப்போ தனியாக வந்து வளங்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பிரித்து கொடுத்துட்டா அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா வளங்கள் இல்லாத ஒரு வறண்ட இடமா தான் இருக்கும். அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு விதத்துலையுமே நாட்டை முன்னேற்ற முடியாது. ஒரு நாட்டுக்கு இப்போ வந்து இங்கே வந்து கோதுமை விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டா கோதுமை மூலமாக தான் அவங்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அதை விட்டு போட்டு கோதுமை விளையக்கூடிய இடத்த எல்லாத்தையும் பிரித்து தனி ஒரு நாடாக கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மிச்ச இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க வந்து கட்டி எழுப்ப முடியாது. இப்போ அப்படி ஒரு நிலைமை தான் சிரியாவுக்கு வந்திருக்கு. சிரியாவுடைய ஒரு பகுதியில் தான் வந்து எல்லா வளங்களும் இருக்குது. அந்த வளம் இருக்கக்கூடிய பகுதியில் குர்தீஸ் இருக்காங்க. அந்த குர்தீஸுக்கு தான் இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய HTS இருந்துக்கோங்க குர்தீஸ், அங்கேயே இருந்துக்கோங்க, ஆனால் 50% எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அமெரிக்கா இப்போ ஆளை கொண்டு வந்து நியமித்து வச்சிருக்கு. அப்படிலாம் கேட்கக்கூடாது, நாளைக்கு சண்டை வந்துடக்கூடாது, வந்தாலும் நம்ம விடக்கூடாது, நமக்கு வந்து அந்த வளங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அமெரிக்கா பண்ணுது. இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்களா, நிறைய பகுதிகள் எல்லாம் வந்து தாக்கிட்டே போகிறது எதுக்காகனா கடைசியாக ஒரு டீலிங் வரும்போது எங்களுக்கு அந்த வளங்களில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது சிரியாவுடைய வளங்களுக்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஏமனில் வந்து போய் பார்த்துட்டோம்னா, ஏமனில் வந்து நாம் வந்து 2 வாரமாகவே சொல்லிட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து தாக்குதலுக்கான எல்லா ட்ரோனையும் அனுப்பி செக் பண்ணிட்டு இருக்காங்க. உளவு தகவல்லாம் வந்து ஏமன்லேருந்து வந்து அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க. எதற்காகனா தொடர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போர்க்கப்பலை அடிக்கிறாங்க. போர்க்கப்பலை அடித்தா அமெரிக்கா என்ன பண்ணுன்னா போய் என்ன பண்ணும், ஏமனுக்குள்ளே வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம 4 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்போம், ஏமன்லேருந்து போர்க்கப்பலுக்கு தாக்குதல் வந்திருக்கு. தொடர்ந்து வந்து அமெரிக்கா வந்து ஏமனை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பெரிய தாக்குதல் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாக்குதல் நடந்திருக்கிறதாக முதல் கட்டமாக தகவல் வந்திருக்கு. அது வந்து பார்க்கும்போது எவ்வளோ சேதம் அப்படிங்கிறது முழுசாக வெளியே வராட்டினாலும் 10 நபர்கள் பொதுமக்கள் வந்து ஏமனை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க. பொதுமக்கள் அங்கே இறக்குற கூட தயாராக தான் இருக்கிறாங்க. ஏமன்லேயும் இப்போ பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பெரிய தாக்குதல் நடந்திருக்குது.
இது இல்லாமல் நம்ம காசாக்குள்ளே பார்த்தோம்னா காசாவில் இன்றைக்கி வந்து பார்த்தா ஜபாலியா பக்கத்தால் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கிட்ட மட்டுமே 3 மெர்கவாக்களை அளித்திருக்கிறதாக வந்து போராளிகள் வந்து இன்றைக்கி தகவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தொடர்ந்து வந்து ஆயுதம் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களையே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த கோழைப்படைகள் அதை வந்து சமாளிக்க முடியாமல் தெரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு தான் நிலைமைகள் ஏற்பட்டுருக்கு. அப்படியே வந்து காசாவை விட்டு எல்லா பக்கம் திசை திருப்பிட்டாங்க. இப்போ எல்லாருமே அதிகமாக சிரியாவுடைய விஷயங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. காசாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை கூட பேசுறதுக்கான ஆட்கள் இப்போ குறைந்துருச்சு. இதை தான் வந்து இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாரையுமே வந்து காசாவுடைய கவனத்துலேருந்து திசையை திருப்பிட்டு அங்கே அவங்க என்ன அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.